கடாயில பண்ற அதே உப்புமாவை குக்கர்ல செஞ்சு பாருங்க, அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. உப்புமாக்கெல்லாம் குக்கரா அப்படின்னு நீங்க என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு 3 பேருக்கு 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுக்க போறேன். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு 5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். இந்த உப்புமாக்கு, சம்பா ரவை உப்புமாக்கு வரமிளகாய் காரம் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம். வெள்ளை ரவை உப்புமாக்கு பச்சை மிளகாய் நல்லா இருக்கும். வெங்காயத்தை நீள நீளமா வெட்டிக்கலாம். நான் வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்கல, அதனால வெங்காயம் நிறைய இருந்தா நல்லா இருக்கும்ன்றதுனால பெருசா 2 வெங்காயம் எடுத்திருக்கேங்க. நீங்க சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துனீங்கன்னா இன்னும் ருசியா இருக்கும். கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, போதும். வெங்காயம் நீள நீளமா வெட்டியாச்சு. இஞ்சி கட் பண்ணி இடிச்சு வச்சிருக்கேன். வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேங்க. ஒரு குக்கர் அடுப்புல வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. நீங்க எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே கடுகு சேர்த்து, கடுகு புரிஞ்சதுக்கு அப்புறமா தாராளமா கடலை பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட முந்திரி இருந்தா முந்திரி கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் இது பொன்னிறமா வறுபடட்டும். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே ஒன்னா சேர்த்திக்கிறேன். நீங்க வேணும்னா ஒரு தக்காளி கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கிற மாதிரி இருந்ததுன்னா வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்து. அதே மாதிரி கேரட், பீன்ஸ், பட்டாணி எடுத்திருந்தாலும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்க்கும் போது அந்த கேரட், பீன்ஸ், பட்டாணிய சேர்த்து வதக்கிக்கோங்க. 2 டம்ளர் ரவைக்கு 6 டம்ளர் தண்ணி ஊத்தணும். இந்த மக்கு பாத்தீங்கன்னா 3 டம்ளர் பிடிக்கும். அதுல 2 மக்கு எடுத்திருக்கேன். அதாவது 1:3 ரேஷியோல நான் தண்ணி எடுத்திருக்கேன். இன்னொரு அடுப்புல வச்சாச்சு. வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் போது நான் இன்னொரு அடுப்புல தண்ணி வச்சுட்டேன். தண்ணியும் சூடாயிட்டு இருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டம்ளர் ரவை சேர்க்கிறேங்க. இந்த டம்ளர் பாத்தீங்கன்னா 150 கிராம் டம்ளர். இப்ப சிம்ல வச்சுட்டு நல்லா வறுக்கணும். இந்த ரவையை நல்லா வறுத்து பண்ணும்போது உப்புமா உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியா கிடைக்குங்க. இப்ப நம்ம வச்ச தண்ணியும் பாருங்களேன், நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த டைம்ல ரவையும் வறுபட்டாச்சு. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டா சிம் பண்ணிட்டு அந்த தண்ணியை ஊத்தணும். தண்ணியும் ரொம்ப சூடா இருக்கு, கடாயும் சூடா இருக்கு. அதனால ஊத்தும் போது ரொம்ப ஜாக்கிரதையா ஊத்துங்க, தெரிச்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. அடுப்பை சிம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா எப்பயும் போல நம்ம தண்ணி ஊத்தி, தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா ரவையை சேர்த்தும் பண்ணலாம். ஆனா இது நான் ரவையை வறுத்து பண்றதுனால ஃபர்ஸ்ட் ரவையை அது கூட வறுத்துட்டு அப்புறமா தண்ணி ஊத்துறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம். ஏற்கனவே எல்லாமே சூடா தான் இருக்கு. குக்கர் மூடினதுமே உங்களுக்கு ஆவி வந்துடும். வெயிட் போட்டுட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும். நீங்க சின்ன குக்கர் எடுத்திருந்தீங்கன்னா 2 விசில் விட்டுக்கோங்க. நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பாத்துக்கோங்க. நல்லா சாஃப்டா வெந்திருக்குங்க ரவை. கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை, 1 ஸ்பூன் நெய். நெய்க்கு பதிலா நீங்க 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஃபிளேவரும் நல்லா இருக்கும். நான் எப்பயுமே ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் கூட சேர்ப்பேன். ஆனா இன்னைக்கு நான் சேர்க்கல. நல்லா கலந்து விட்டுட்டு சுட சுட சர்வ் பண்ணலாம். நீங்க கேரட், பீன்ஸ், பட்டாணி சேர்த்திருந்தாலும் அதுக்கு தனியா வேகணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி, கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அதே மாதிரி ரவையை சேர்த்து வதக்கிட்டு தண்ணி கொதிக்கிற தண்ணியை ஊத்திட்டு ஒரு விசில் விட்டீங்கன்னா போதும். இதுக்கு தொட்டுக்கருக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்க கெட்டி தயிர் வச்சுக்குவோம், இல்லைன்னா தேங்காய் சட்னி நல்லா இருக்கும். தொட்டுக்க எதுவும் இல்லாமையும் சாப்பிடலாங்க, சூப்பரா இருக்கும்.